Hi all. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.17ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? மேட்ரிக்ஸு. ஸோ இது நாள் வரைக்கும் கிராஃப் பார்த்தோம். ஸோ 2 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கேன். சரியா? அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க. சரிக்கண்ணா, இப்போ நம்ம பார்க்க போகிறது மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் சாமி பாருங்க, ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி உள்ளார வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா? இப்படிதான்ப்பா கொடுப்பாங்க. சரியா? நீங்க மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். அவன் என்ன கொஸ்டின்ல என்ன வேணா கேட்கட்டும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு இடம் இருக்கும், அதாவது இது. ஓகேவா? இதுக்கு பேரு ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனாவது ரோ இது? ஃபர்ஸ்ட் ரோ. அடுத்தது இது எத்தனாவது ரோ? இது செகண்ட் ரோ. ஆமாவா? இது செகண்ட் ரோ. இதுதான் கணா, இதுக்கு பேரு ரோ. இப்போ இதுக்கு வச்சுக்கோ, இதுக்கு பேரு காலம். இப்ப இது வந்து காலம் 1. அடுத்தது இது காலம் 2. ஆமாவா? ஸோ அப்போ இப்படி வர்றதெல்லாம் காலம். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போட்டுடலாம். ஓகேவா? சரி, இப்போ இங்க நல்லா கவனிங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப பாரு எத்தனை இருக்கு பாரு, இந்த ஏக்குள்ளார எத்தனை நம்பர்ஸ் இருக்கு. இதெல்லாம் உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. சரியா? நீங்க கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, நம்பர் ஆஃப் காலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா, ரோ இன்ட்டு காலம். மொத்தமா ரோ எத்தனை ரோ இருக்கு? 1 2 3 4 ரோ இருக்கா? அப்ப ரோ இருக்கிற இடத்துல 4 இன்ட்டு காலம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 4 காலம் இருக்கா? அப்ப மொத்தமா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்னா 4 4s 16 எலமெண்ட்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். உள்ளார இருக்க ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க கூடாது. டக்குன்னு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ரோ இன்ட்டு காலம், அவ்வளவுதான். அதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். கிளியரா இருக்கா சார்? அப்ப ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், செகண்ட் கொஸ்டின் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது அதை விட ஈஸி. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் சேம் ஃபார்முலா தான். ரோ இன்ட்டு காலம் அதே ஃபார்முலா தான். ரோ என்ன? 4 இன்ட்டு காலம் எத்தனை? 4. இதை மல்டிப்ளை பண்ணாதீங்க, இதை அப்படியே விட்டுருங்க. இதுதான் ஆன்சர். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஈஸியா இருக்கா? கிளியரா இருக்கா? ரைட். இப்போ அடுத்தது தேர்ட் ஒன். தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஏ போட்டு 2 2, ஏ போட்டு 2 3, ஏ போட்டு 2 4 3 4 இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இங்க பாரு. ரைட். இப்போ நான் ஒவ்வொரு டைம் இப்போ பாரு இப்படி வச்சுப்போம். ரைட்டாக்கனா இதை கிளியரா கவனிங்க. இப்படி வச்சுப்போம். இந்த 8 பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோலையும் வருது, ஃபர்ஸ்ட் காலம்லயும் வருதா? இந்த 8 ஃபர்ஸ்ட் ரோலையும் வருது, ஃபர்ஸ்ட் காலம்லயும் வருதா? அப்போ இங்க இருக்கிற நம்பரை நான் ஏ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னு எழுதிக்கலாமா? இப்ப இந்த நயனை பாருங்களேன். இப்ப இந்த நயனை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ரோலையும் வருது, செகண்ட் காலம்லயும் வருதா? பாருங்க, 9 வந்து செகண்ட்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்ப அடுத்தது இந்த 4 பாருங்களேன். 4 ஃபர்ஸ்ட் ரோல வருது, தேர்ட் காலம்ல வருதா? ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். அடுத்தது இந்த 3 பாருங்களேன். அடுத்து இந்த 3 பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபோர்த் காலமா? அப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபோர்த் காலமா? இப்ப அடுத்து பாருங்க, இந்த -1 ஃபர்ஸ்ட் ரோ எழுதணும், அப்புறம் தான் காலம் எழுதணும். இந்த -1 எத்தனாவது ரோல இருக்கு? செகண்ட் ரோல இருக்கா? அப்ப A2. எத்தனாவது காலம்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கா? அப்ப A1. இப்ப அடுத்தது √7 கவனிங்க. அடுத்தது √7. இப்ப √7 எத்தனாவது ரோல இருக்கு?
செகண்ட் ரோல இருக்கு. எத்தனாவது காலம்ல இருக்கு? செகண்ட் காலம்ல இருக்கு. இப்ப அடுத்தது √3/2 போடுங்க. இப்ப √3/2 எத்தனாவது ரோல இருக்கு? எத்தனாவது காலம்ல இருக்கு? இப்ப புரியுதா? எனக்கு தெரிஞ்சு இதுலயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மிச்சதெல்லாம் நீங்க போடுங்க. அப்ப இங்க என்ன இருக்கும்? செகண்ட் காலம், சாரி செகண்ட் ரோ, ஃபோர்த் காலம். இப்ப இங்க பாருங்க, தேர்ட் ரோ, மூணாவது ரோல ஃபர்ஸ்ட் காலம். இது மூணாவது ரோல செகண்ட் காலம். இது மூணாவது ரோல மூணாவது காலம். இது மூணாவது ரோல நாலாவது காலம். அடுத்தது ஏ, நாலாவது ரோல ஃபர்ஸ்ட் காலம், நாலாவது ரோல செகண்ட் காலம், நாலாவது ரோல தேர்ட் காலம், நாலாவது ரோல ஃபோர்த் காலம். புரிஞ்சதாக்கண்ணா இது? இப்படிதான் நம்ம எழுதுறோம். இப்ப அவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? பாருங்க, A22, அதாவது செகண்ட் ரோல செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் இவனை கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது செகண்ட் ரோ தேர்ட் காலம், இவனை கேட்டிருக்காங்க. அடுத்தது செகண்ட் ரோ ஃபோர்த் காலம், இவனை கேட்டிருக்காங்க. அடுத்தது தேர்ட் ரோ ஃபோர்த் காலம், தேர்ட் ரோ ஃபோர்த் காலம் இவனை. அடுத்தது ஃபோர்த் ரோ தேர்ட் காலம் இவனை. அடுத்தது இவனை. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப கொஸ்டினை கம்பேர் பண்ணுவோமா? செகண்ட் ரோ செகண்ட் காலமா? பாரு, செகண்ட் ரோ செகண்ட் காலம் எது? இதானே செகண்ட் ரோ செகண்ட் காலம். இதுல காமனா என்ன இருக்கு? அப்ப ஆன்சர் என்ன எழுதிக்கலாம்? தேர்ட் சப்டிவிஷனுக்கு, தேர்ட் சப்டிவிஷன்ல A22 இஸ் ஈக்குவல் டு -√7, சாரி +√7. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க? A23 செகண்ட் ரோ தேர்ட் காலம், √3/2, √3/2. இதை கம்பேர் பண்ணி கூட போட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது செகண்ட் ரோ ஃபோர்த் காலம் 5, செகண்ட் ரோ ஃபோர்த் காலம் 5. அடுத்தது தேர்ட் ரோ ஃபோர்த் காலம், தேர்ட் ரோ ஃபோர்த் காலம், ஆன்சர் 0. தேர்ட் ரோ ஃபோர்த் காலம், ஆன்சர் 0. அடுத்தது ஃபோர்த் ரோ தேர்ட் காலம், ஃபோர்த் ரோ தேர்ட் காலம் -11. அடுத்தது ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம், ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம், ஆன்சர் 1. கிளியரா இருக்காக்கண்ணா? மூணுமே கிளியரா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எது, காலம் எதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சமுமே இதில் அப்ரோச் பண்ணிடலாம். சரியாக்கண்ணா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஹை ஆல், எக்ஸசைஸ் 3.17ல செகண்ட் சம். ஸோ நம்மள என்ன கேட்டிருக்காங்க? If a matrix has 18 elements, what are the possible order அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலமெண்டோட ஃபார்முலா என்ன? ரோ இன்டு காலம் இஸ் ஈக்குவல் டு எத்தனை எலமெண்ட் இருக்காமா? 18 எலமெண்ட் இருக்கான். இதோட பாசிபிள் ஆர்டர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, டேபிள்ஸ் எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ 18 என்னென்ன டேபிள் எல்லாம் வரும்? 1 × 8, சாரி 1 × 18, 18 வரும். அடுத்தது 18 × 1, 18 வரும். அடுத்தது 2 × 9, 18 வரும். அடுத்தது 9 × 2, 18 வரும். 3 × 6, 18 வரும். அப்ப இதே மாத்தி போடுங்க, 6 × 3, 18 வரும். ஸோ இதுதான் பாசிபிள் ஆர்டர். அதாவது ஒரு ரோ 18 காலம், 18 ரோ ஒரு காலம், 2 ரோ 9 காலம், 9 ரோ 2 காலம். ஸோ இதுதான் பாசிபிள் ஆர்டர். அண்ட் 6 ரோஸ் 3 காலம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஃப் இட் ஹேஸ் 6 எலமெண்ட்ஸ். ஸோ 6 எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் ரோ இன்டு காலம் இஸ் ஈக்குவல் டு 6. அப்ப ஃபர்ஸ்ட் 1 எழுதிக்கோங்க. என்ன டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல டெஃபினட்டா வரும், 1 × 6. அதே திருப்பி போட்டுக்கோங்க, 6 × 1, 6. அகைன் 2 டேபிள்ல 2 × 3, 6. அகைன் இதை திருப்பி போட்டுக்கோங்க, 3 × 2, 6. 6 வேற எதுலயும் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. இவங்க என்ன கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. 18 எலமெண்ட் இருக்குன்னா அதை நீங்க எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரியா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா போட்டு ஒரு ரோ வச்சு போகலாம். அதாவது இங்க பாருங்களேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன்.
ஒரு ரோ. ரோனா என்ன? இதுதானே ஒரு ரோ. இது ஒரு ரோ. 18 காலம். அப்போ 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். இந்த மாதிரி 18 காலம் 1 2 3 4 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் 18 காலம் வரைக்கும். ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ண முடியுமா என்னால? அதுக்கப்புறம் 18 ரோ 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி 18 ரோஸ் ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கும். இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். இல்லைன்னா 2 ரோ 9 காலம் 2 ரோ 1 2 9 காலம் 1 2 3 இந்த மாதிரி 9 வரைக்கும் போகும். ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். இதை தான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரொம்ப எஃபர்ட்லாம் போட தேவையில்லை. ஃபார்முலாவில் போட்டு எந்தெந்த டேபிளில் வரும்னு பார்த்து கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிரும். பாசிபிள் ஆர்டர்ஸ். சரியா? தேர்ட் சம் பார்ப்போம். ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.17ல தேர்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் சம். கன்ஸ்ட்ரக்ட் 3x3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ்னா 3 ரோ 3 காலம். ரைட்டா? இப்போ இங்க நல்லா கவனிங்க. மூணு ரோ, அதாவது 1 2 3 3 ரோ 1 2 3 3 காலம் இப்படி பிடிச்சிக்கலாம். ஓகேவா? இந்த பிங்கோவா அது என்னது எக்ஸோ விளையாடுற மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, இதுதான் என்னோட 3x3 மேட்ரிக்ஸ். இந்த காலம் என்னது? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். இங்க இருக்கிறது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். இங்க இருக்கிறது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல். ரைட் ஆகனா? கிளியரா இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதில் தான் நான் வந்து என்னோட நம்பர்ஸை போடணும். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஐ மைனஸ் 2ஜே. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுக்கிறேன். இங்க என்ன நம்பர் போடணும்? A11. இப்போ நல்லா கவனிங்க. ஐ இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? 1 மைனஸ் 2 இன்ட்டு ஜே இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 1. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 1 2 இன்ட்டு 1 2. அப்போ இங்க என்ன கிடைக்கும்? 2ல 1 போச்சுன்னா 1, பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். இந்த மாடுலஸோட வேலை என்ன தெரியுமாக்கன்னா, மைனஸ் இருந்துச்சுன்னா அதை பிளஸ் ஆக்கி விட்டுரும். இதுதான் அது மாடுலஸோட வேலை. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ A11 இருக்கிற இடத்துல நான் என்ன போட்டுக்கலாம்? 1 போட்டுக்கலாமா? தட்ஸ் ஆல். இப்போ செகண்ட் கண்டுபிடிப்போமா? A12. இப்போ நல்லா கவனிங்க. ஐ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 1 மைனஸ் ஜே இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 2. அப்போ 1 மைனஸ் 2 4s are 1 மைனஸ் 2 2s are 4. ஸோ அப்போ 4ல 1 போச்சுன்னா 3, பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். மாடுலஸ் என்ன பண்ணி விட்டுரும்? மைனஸ் 3யை பிளஸ் 3 ஆக்கி விட்டுரும். அப்போ செகண்ட் இது ரோ 1 காலம் 2ல 3. புரிஞ்சதா? அடுத்தது ரோ 1 காலம் 3 1 மைனஸ் 2 இன்டூ 3. புரிஞ்சதா இது எப்படி அசியூம் பண்றேன்ட்டு? ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் தான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. இதை தான் நான் சால்வ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ அப்போ 1 மைனஸ் 6, ஸோ மைனஸ் 5. மாடுலஸ் இருந்துச்சுன்னா அது பிளஸ் ஆக்கி விட்டுரும். ஸோ 5. முடிஞ்சு போச்சா? ஸோ இப்போ செகண்ட் இதுக்கு போடும். ஓகே, ஸோ ஏ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் கால். ஸோ ஐ இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 2 இருக்கு. இதுதான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க.
அப்போ I இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு மைனஸ் ஜே இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2 மைனஸ் 2 ஒரே நம்பர் வெவ்வேறு சைன். ஸோ ஆன்சர் 0. ஸோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல ஆன்சர் 0. அடுத்து ஏ 2 2. அப்போ I இருக்க வேண்டிய இடத்துல 2, J இருக்க வேண்டிய இடத்துல 2. ஸோ அப்போ 2 மைனஸ் 4 மைனஸ் 2. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? மைனஸ் 2 இருந்தா அது பிளஸ் 2வாக மாறிவிடும். ஸோ அப்போ பிளஸ் 2. பொறுமையா போடணும். இதுல பிளஸ் மைனஸ் மாத்தினீங்கனாலும் சுழிச்சுட்டு மார்க் குறைச்சு விட்டுருவாங்க. சரியா? அதனால பொறுமையா போடும். 2 3. I இருக்க வேண்டிய இடத்துல 2, J இருக்க வேண்டிய இடத்துல 3. ஸோ 2 மைனஸ் 6 மைனஸ் 4. ஸோ ஆன்சர் 4. ஓகே, அடுத்தது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட். தேர்ட் ரோல போட்டுருவோம். தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ I இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 3A, J இருக்க வேண்டிய இடத்துல 1. ஸோ 3 மைனஸ் 2 1. ஸோ பிளஸ் 1 இருந்தாலும் ஆன்சர் 1 தான் கிடைக்கும். சரியா? பிளஸ் 1 இருந்தாலும் அது பிளஸ் 1 தான். இஃப் இன் கேஸ் அது மைனஸ் 1 மாடுலஸ்குள்ளார மைனஸ் 1 வந்துச்சுன்னா அது பிளஸ் ஆகும் மாற்றி விட்டுரும். சரியா? 3 2. ஸோ I இருக்க வேண்டிய இடத்துல 3, J இருக்க வேண்டிய இடத்துல 2. ஸோ 3 மைனஸ் 4 மைனஸ் 1. ஸோ அப்போ மைனஸ் 1 மாடுலஸ்குள்ளார இருக்கிறதுனால அது பிளஸ் 1 மாறிடுச்சு. ஸோ அப்போ 1. அடுத்தது 3ல 3. ஸோ I இருக்க வேண்டிய இடத்துல 3, J இருக்க வேண்டிய இடத்துலையும் 3. ஸோ அப்போ 3 மைனஸ் 6. ஸோ மைனஸ் 3. மைனஸ் 3 இருந்தா என்ன பண்ணி விட்டுரும்? பிளஸ் 3 மாற்றி விட்டுரும். ஸோ பிளஸ் 3. இதுதான் கண்ணா நம்மளோட 3 இன்டூ 3 மேட்ரிக்ஸ். 3 ரோ 3 காலம் கிடைச்சிருச்சா? பொறுமையா போடுங்க. ஒவ்வொன்றையுமே பொறுமையா போட்டு சால்வ் பண்ணுங்க. ஈஸியா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா மார்க் கவுத்துட்ரும். சரியா? இதுதான் நம்மளோட 3 இன்டூ 3 மேட்ரிக்ஸ். ஸோ செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, ஸோ இப்போ தேர்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோமா? தேர்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? 3 இன்டூ 3 மேட்ரிக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். அப்படின்னா 3 ரோ இருக்கணும், 3 காலம் இருக்கணும். 3 ரோ இருக்கணும், 3 காலம் இருக்கணும். ஸோ 1 2 3 3 ரோ இருக்கும், 3 காலம் இருக்கும். ஸோ இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம எப்படி எழுதிப்போம்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். இது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். மாற்றி மாற்றி எழுதி பாருங்க. இப்போ இது பாருங்களேன், இந்த இடத்துல என்ன பிளேஸ் வருது? எத்தனாவது ரோ? செகண்ட் ரோ. எத்தனாவது காலம்? செகண்ட் காலம். அடுத்தது செகண்ட் ரோ தேர்ட் காலம். அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ இதுதான் என்னோட 3 இன்டூ 3 மேட்ரிக்ஸ். கிளியரா இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏஐஜே. ஆமாவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், A11. இப்போ இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க? I plus J the whole cube divided by 3. ஸோ இப்போ I இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு, J இருக்க வேண்டிய இடத்துலயும் 1 இருக்கு. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் I இருக்க வேண்டிய இடத்துல 1, J இருக்க வேண்டிய இடத்துல 1 divided by 3. ஸோ அப்போ என்னது? 2 the whole cube divided by 3. ஸோ 2 2s are 4, 4 2s are 8 divided by 3. அப்போ A11ல A11ல நான் 8 divided by 3ன்னு ஆன்சர் எழுதிப்பேன். அடுத்தது A12. I இருக்க வேண்டிய இடத்துல 1, J இருக்க வேண்டிய இடத்துல 2. ஸோ 3 cube divided by 3. ஸோ அப்போ
3 3s are 9, 9 3s are 27 divided by 3. ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 9 டைம்ஸ். ஸோ அப்போ இங்கே 9. அடுத்தது 1 3. ஸோ I is equal to 1, J is equal to 3 the whole cube divided by 3. ஸோ அப்போ 1 plus 3 4 divided by 3 whole cube. சாரி whole cube போட்டேன். இந்த மேல மட்டும் தானே கியூப் இருக்கு. இந்த கியூப் வந்து இந்த மேல இருக்கிறதுக்கு மட்டும் தான், 3க்கு கிடையாது. சரியா? நான் ஹோல் கியூப்னு போட்டேன். ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? 4 4s are 4 into 4 into 4. 4 4s are 16. 16 into 4 என்ன? 4 6 are 24. மிச்சம் 2 64 divided by 3. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்ல 64 divided by 3ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், I இருக்க வேண்டிய இடத்துல 2, J இருக்க வேண்டிய இடத்துல 1 the whole cube divided by 3. ஸோ அப்போ 3 cube divided by 3. ஆல்ரெடி இதை நம்ம போட்டிருக்கோம். 3 cube divided by 3யோட ஆன்சர் 9. ஸோ அப்போ இங்கே 9. அடுத்தது A22. அப்போ 2 plus 2 the whole cube divided by 3. ஸோ 4 by 3 the whole cube. ஸோ 4 cube 64. இதுக்கு முன்னாடி இப்போதான் போட்டோம். இந்த இங்க இருக்கு. சரியா? அப்போ இங்க 64 divided by 3. ஓகே, அடுத்தது A23. அப்போ I இருக்க வேண்டிய இடத்துல 2, J இருக்க வேண்டிய இடத்துல 3 the whole cube divided by 3. ஸோ அப்போ 5 the whole cube divided by 3. 5 5s are 25. 25 into 5 125. ஏன்னா இது மட்டும் நீங்க கியூப் டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் படிக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ இங்க என்ன எழுதிக்கலாம்? 125 divided by 3. அடுத்து தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ I இருக்க வேண்டிய இடத்துல 3, J இருக்க வேண்டிய இடத்துல 1 the whole cube divided by 3. ஸோ இது 4 cube divided by 3. ஸோ 4 4s are 16. 16 4s are 64 divided by 3. ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம். ஆனால் இது சால்வ் நீங்க பண்ண உட்காந்து எழுதிருங்க. ஒட்டு மொத்தமா சால்வ் பண்ணிட்டு பின்னாடி எழுதிக்கிறேன் அப்படின்னா அந்த இடம் மாறி போச்சுன்னா கடைசியா ஆன்சர் தப்பா போயிடும். சால்வ் பண்ண அந்த இடத்த பார்த்து கரெக்டா எழுதிருங்க. சரியா? அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம். I இருக்க வேண்டிய இடத்துல 3, J இருக்க வேண்டிய இடத்துல 2 the whole cube divided by 3. So 5 cube divided by 3. 5 5s are 25. 25 5s are 125 divided by 3. So அப்போ இங்க 125 divided by 3. லாஸ்ட். ஸோ A33. ஸோ I இருக்க வேண்டிய இடத்துல 3, J இருக்க வேண்டிய இடத்துல 3 the whole cube by 3. ஸோ 3 plus 3 6. 6 the whole cube divided by 3. 6 cube-ஓட வேல்யூ என்ன? 6 6 are 36. 36 6 are 216 divided by 3. ஸோ அதை இங்கே போட்டு கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணுறதுனால பண்ணுங்க, இல்லை அப்படியே போடுறதுனால போடுங்க. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 72 டைம்ஸ் வரும். சரியா? ஸோ அப்போ 72. ஸோ இதுதான் கண்ணா நம்மளோட 3 into 3 மேட்ரிக்ஸ். புரிஞ்சதா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷனும் பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 3 into 3 மேட்ரிக்ஸ்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிட்டு அவங்க என்ன ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஃபார்ம்ல I என்ன J என்னன்னு கண்டுபிடிச்சி இண்டிவிஜுவல் டேர்முக்கு I என்ன J என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணி வர ஆன்சரை நீங்க I வேல்யூ J வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கல்ல, அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூஸ்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி அதோட வேல்யூஸை எழுதுங்க. அவ்வளவுதான். சரியா? பொறுமையா போடணும், அப்பதான் இது வரும். தேங்க்யூ. ஹாய் ஆல். ஸோ எக்ஸசைஸ் 3.17ல ஃபோர்த் சம் ரொம்ப ஈஸி. டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ என்னன்னு பாக்குறீங்க? எங்க ஏ இருக்கு? இந்த இங்க இருக்கு. ஏ கொடுத்துட்டாங்க. டிரான்ஸ்போஸ்னா என்ன அப்படின்னா, டிரான்ஸ்போஸ் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஸை காலமா மாத்த போறீங்க, கன்வெர்ட் பண்ண போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரோ என்ன? 5 4 3 ஏன்னு போட்டுக்கோங்க. சொல்யூஷன் போட்டுக்கோங்க.
சிம்பிளா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோ என்ன? 5 4 3. அதை ஃபர்ஸ்ட் காலமா மாத்திருங்க. ஃபர்ஸ்ட் காலம் இதானே? இதானே ஃபர்ஸ்ட் காலம். அடுத்தது செகண்ட் ரோ என்ன? 1 -7 9. இதை செகண்ட் காலமா மாத்துங்க. 1 -7 9 முடிஞ்சு போச்சு. தேர்ட் ரோ என்ன? 3 8 2. அதை தேர்ட் காலமா மாத்துங்க. 3 8 2 முடிஞ்சு போச்சுப்பா. இதான்ப்பா ஆன்சர். தட்ஸ் ஆல். ஃபிஃப்த் சம் பார்ப்போம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு 3.17ல ஃபிஃப்த் சம் பார்ப்போம். சரியா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னா என்ன? ரோவை காலமா மாத்திடுவேன், கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஆமாவா? ஸோ இதுதான் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா. ஆமாவா? போன சம்லேயே பார்த்தோம். பட் அவங்க எதை டிரான்ஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்கங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மைனஸ் ஏவை தான் டிரான்ஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆமாவா? அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. மைனஸ் ஏ அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஏக்குள்ளார ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்ம் கூடயும் நீங்க போங்க. இப்போ இங்க இருக்குல்ல, இது வந்து √7. √7க்கு முன்னாடி எந்த சைனும் இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். அவ்வளவுதான். இங்க பாருங்க மைனஸ் இருக்கு. ஸோ இது கூட மைனஸ் ஆட் பண்ணுங்க. சாரி, மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாதிரி மைனஸை உள்ளார ஆட் பண்ணும்போது அது ஒவ்வொருத்தரோட சைனை மாத்தி விட்டுரும். மைனஸ் இருந்தா பிளஸா மாத்தி விட்டுரும், பிளஸ் இருந்தா மைனஸா மாத்தி விட்டுரும். ஓகே. ஸோ இப்போ இதைத்தான் நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ண போறீங்க. டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மைனஸ் ஏவை தான் டிரான்ஸ்போஸ் பண்ண போறீங்க. டிரான்ஸ்போஸ்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கு? -√7 3. அதை காலமா எழுதிருங்க. ரூட் -√7 3. இது ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ என்ன? √5 -2. அதை செகண்ட் காலமா மாத்திருங்க. செகண்ட் காலம் என்ன? இதுதானே செகண்ட் காலம். நான் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இது இப்படி ரோனா இப்படி, காலம்னா இப்படி. சரியா? ஸோ இப்படி இருக்கிறத இப்படி எழுதிட்டு இருக்கேன். பாருங்க, இப்படி இருக்கிறத இப்படி எழுதிட்டு இருக்கேன். இப்ப தேர்ட் என்னது இருக்கு? ரூட் -√3/5. அப்ப தேர்ட் ரோல இருக்கிறத தேர்ட் காலமா மாத்துங்க. -√3/5 முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா மாத்திட்டேன். செகண்ட் ரோவை செகண்ட் காலமா மாத்திட்டேன். தேர்ட் ரோவை தேர்ட் காலமா மாத்திட்டேன். முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி எதை டிரான்ஸ்போஸ் பண்றதுங்கிறத நீங்க கிளியரா பார்த்துக்கணும். சரியா? அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். தேங்க்யூ. ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.17ல சிக்ஸ்த் சம் பார்க்க போறோம். ஸோ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படி. ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டுக்கு இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ் போடுறேன். ஏ என்னது இங்க எனக்கு? இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா மாத்திடுவேன். ஆமாவா? இப்படிதானே பார்த்தோம். ஃபிஃப்த் சம் பார்த்தோம், ஃபோர்த் சம் பார்த்தோம். தயவு செஞ்சு அது ஒரு 3 மினிட்ஸ் கூட வராது. போய் பார்த்துட்டு ஒரு வந்துருங்க. இல்ல தெரியும் அப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா மாத்த போறேன். 5 2 2. செகண்ட் ரோவை செகண்ட் காலமா மாத்த போறேன். -√17 0.7 5/2. அடுத்தது தேர்ட் ரோவை தேர்ட் காலமா மாத்த போறேன். 8 3 1. தட்ஸ் ஆல். இப்போ அகைன் இந்த ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கு இல்லையா? இந்த ஏ டிரான்ஸ்போஸ அகைன் டிரான்ஸ்போஸ் பண்ண போறேன். அகைன் டிரான்ஸ்போஸ் பண்ண போறேன். அதான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரோ என்னது? இப்போ நீங்க எதையுமே பார்க்க கூடாது, இதை மட்டும் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோ என்னது? 5 -√17 8. அதை ஃபர்ஸ்ட் காலமா மாத்துங்க. எதையும் பார்க்க கூடாது, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ செகண்ட் ரோவை செகண்ட் காலமா மாத்துங்க. அடுத்தது தேர்ட் ரோவை தேர்ட் காலமா மாத்துங்க. 2 5/2 1. இதுதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஆன்சர். ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? ஏ. ஏவோட வேல்யூ என்ன? எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ இது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன? ஏ கிட்ட இருக்கேன். ஏ என்னது? அப்படியே பார்த்து எழுதுங்க.
5, 2, 2 minus root 17, 0.75 by 2, 8, 3, 1. அவங்க என்னத்தை வெரிஃபை பண்ண சொல்றாங்கன்னா, நீங்க ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்கல்ல, இதுவும் ஏவும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. பாருங்க இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்ட்டு. எஸ் ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு போடணும். ஹென்ஸ் வெரிஃபைடு இப்படி கிளியரா எழுதணும். சரியாகண்ணா? தட்ஸ் ஆல். ஸோ 7 சம் பார்க்கலாம். ஹாய் ஆல், இன்னைக்கு 7th சம் பார்ப்போமா? 3.17ல 7th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். கண்ணா இங்க நல்லா கவனிங்க, இதுவும் இதுவும் ஈக்குவலாம். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற வேல்யூவும் இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த வேல்யூ ஈக்குவலாம். அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு Z. இந்த வேல்யூ ஈக்குவலாம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 3. உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x, y, z. முடிஞ்சு போச்சா? இந்த வேல்யூ ஈக்குவல் 5 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸோ அது ஓகே. ஸோ நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது 3 வேல்யூ. கண்டுபிடிச்சாச்சா? எக்ஸோட வேல்யூ, ஜெட்டோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. தட்ஸ் ஆல். இப்போ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் இது இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் ரெண்டும் ஈக்குவலா? ஸோ இதில் எக்ஸ் பிளஸ் ஒய், இங்க சைடு 6. அகைன் இங்கே நல்லா கவனிங்க, இது ரெண்டும் ஈக்குவலா? ஸோ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. அகைன் நீங்கள் நல்லா கவனிங்க, இது ரெண்டும் ஈக்குவலா? 5 பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, இப்போ இதில் ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணுங்க. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்களேன். ஸோ பிளஸ் 5 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 5. ஸோ அப்போ பிளஸ் 5 மைனஸ் 5 கேன்சல் ஆகிட்டு Z இஸ் ஈக்குவல் டு 0. ஆன்சர் கிடைச்சிருச்சா? அடுத்தது இதை ரெண்டுத்தையும் நல்லா கவனிங்க. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, xy இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு இந்த y இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா டிவிஷன்ல போகுமா? ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல 8/y எழுதலாமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல புட் x இஸ் ஈக்குவல் டு 8/y இன் ஈக்குவேஷன் 1. அப்போ 8/y பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ அப்போ இந்த y இங்க போயிடுமா? ஸோ ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர் இப்படி இருந்ததுன்னா, இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டினாமினேட்டர்ல இருக்கிறத இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு பாருங்க, 8 y இன்டு y, y ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை y இஸ் ஈக்குவல் டு 6 இப்படி போடுவோம். அகைன் இந்த இப்போதான் டிவிஷன்ல இருக்கிற y ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும். 8 பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6. சரியாக்கண்ணா? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டுனா நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, y ஸ்கொயர் இந்த பிளஸ் 6y ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 6y, இங்க பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இதை நம்ம ட்ரீ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோமா? ஸோ 8 லாஸ்ட் நம்பர் 8, நடுவில் இருக்கிறது மைனஸ் 6. ஸோ 2 நம்பர் போடணும், அதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 8 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா எனக்கு 3 கிடைக்கணும். ஸோ அப்போ 2 4s are. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 6 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணா எனக்கு 8 கிடைக்கும். ஆமாவா? ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், y ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, ஸோ வெறும் y போடுவோம். அப்படி போடும்போது y மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, y மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ yக்கு எனக்கு 2 ஆன்சர். மைனஸ் 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 2, மைனஸ் 4 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 4. ஸோ yக்கு எனக்கு 2 ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ yக்கு எனக்கு 2 ஆன்சர் அப்படின்னா டெஃபினட்டா எனக்கு எக்ஸுக்கும் 2 ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ நான் எக்ஸ் இங்க என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், x இஸ் ஈக்குவல் டு 8/yன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேனா? ஆமாவா? அப்போ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க வேல்யூஸை. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 2, அகைன் y இஸ் ஈக்குவல் டு 4. ரெண்டுத்துலேயும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. x இஸ் ஈக்குவல் டு 8/2, x இஸ் ஈக்குவல் டு 8/4. ஸோ 1 4 1 2. அப்போ எக்ஸுக்கு 4
2 அப்படின்னு ஒரு வேல்யூ, அடுத்தது ஒய்க்கு 2 4 அப்படின்னு ஒரு வேல்யூ, ஜெட்டுக்கு 0 அப்படின்னு ஒரு வேல்யூ. புரிஞ்சதா கண்ணா? செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சதா? தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ரைட், இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ வழக்கம் போல நான் சொன்னது தான். ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவல். ஸோ 3 வேல்யூஸ்க்கு 3 ஈக்குவேஷன் நமக்கு இப்போ கிடைக்கும். நல்லா கவனிங்க, 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் செட் இஸ் ஈக்குவல் டு 9. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5. இது ஒரு ஈக்குவேஷன். நல்லா கவனிங்க, எக்ஸ் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 7. இது ஒரு ஈக்குவேஷன். கண்ணா இப்போ இதை நல்லா கவனிப்பா. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். நல்லா கவனி. இருக்கிறதையே அரேஞ்ச் பண்ணி எழுத போறேன். நல்லா கவனி. எக்ஸ் பிளஸ் ஜெட் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9. இதே விஷயத்த இந்த ஜெட்டை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்து எழுதியிருக்கேன். இப்படி எழுதலாம்ல. அடுத்தது என்ன பண்ண போறேன்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் செட் இஸ் ஈக்குவல் டு 9. இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன். ரைட்டா? இப்போ substitute 2 in this equation. Substitute equation 3 in this equation. இப்போ பாரு, நல்லா கவனி. 2 என்னது? substitute equation 2, x plus z. x plus z ஓட வேல்யூ என்ன? 5. அப்போ 5 plus y is equal to 9. கண்ணா இது புரிஞ்சதா? இது புரிஞ்சதா? நல்லா கவனிங்க. அடுத்தது இந்த plus 5 equal to அந்த பக்கம் போச்சு அப்படின்னா minus 5. ஸோ 9ல 5 போச்சுன்னா மிச்சம் 4. முடிஞ்சு போச்சா? இப்போ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3 என்ன? y பிளஸ் z. அப்போ y பிளஸ் z இருக்கிற இடத்துல 7 போட்டீங்கன்னா x is equal to 9 பிளஸ் 7 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 7. ஸோ 9ல 7 போச்சுன்னா மிச்சம் 2. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஸோ இப்போ இதில் ஜெட் எந்தெந்த ஈக்குவேஷன்லாம் இருக்கு? 3 ஈக்குவேஷன்லையுமே இருக்கு. இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுங்க. நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? புட். இங்க பாரு, செகண்ட் ஈக்குவேஷன் என்னது பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5. ஆமாவா? நல்லா கவனி. எக்ஸ் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ நான் ஜெட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும். அப்போ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 2. இப்படி எழுதிடணும். சரியா? அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் 2 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2. ஸோ ஜெட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, ஜெட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் வாட் ஐ ஹவ் பீன் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் அவுட். சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்ச இவ்வளோதான். எக்ஸசைஸ் முடியுது. ஸோ 3.18 டே 18ல பார்க்கலாம். தேங்க்யூ.